ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கலீங்களா? அவர்கிட்ட நம்ம எதுவும் விசாரிக்கலீங்களா? எங்க வரம்புக்குள்ள இல்ல சார். அது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த கடை அந்த இது மட்டும் தான் சார் நாங்க விசாரிச்சிருக்கோம். இயற்கை வைத்தியர்னு போட்டுக்கிட்டு அந்த யூடியூப்ல சொன்னவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்குமா மேடம்? யாருனாங்களா? அது ஒன்றும் இது வரைக்கும் எடுக்கலையே சார். என்ன காரணம் மேடம்? எங்க அதிகாரிகள்கிட்ட பேசுறேனே. தமிழ்நாட்டையே உலுக்கிய விவகாரத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் 8 நாட்கள் ஆகியும் எவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டுள்ளார் என்பது குறித்த ஆடியோ ஆதாரங்களுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகரம் செல்லூர் மீனம்பாள்புரம் காமராஜர் தெருவை சேர்ந்த கல்லூரி மாணவி கலையரசி உடல் எடையை குறைக்க இயற்கை வைத்தியர் என கூறிக்கொள்ளும் கிருஷ்ணகுமார் என்பவரின் யூடியூப் வீடியோவை பார்த்து வெண்காரம் சாப்பிட்டு வயிற்று வலிக்குதப்பா, ரத்தமா வருதப்பா, என்னைய விட்டுறாதப்பா, காப்பாத்துப்பா என தந்தையிடம் கதறியபடி உயிர் விட்ட பரிதாப சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா, என்னை விட்டாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோல போறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா ஒண்ணு இறந்து போச்சு. இதனைத் தொடர்ந்து இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் உடல் எடையை குறைக்க இயற்கையான வழி என புருடாவிட்ட இயற்கை வைத்தியர் என சொல்லிக்கொள்ளும் கிருஷ்ணகுமாருக்கு எதிராக சமூக வலைதளங்களின் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் குவிந்தன. 1/2 கிராம் தான் சாப்பிட வேண்டும், மாணவி அதிகமாக சாப்பிட்டு உயிரிழந்ததற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என அலட்சியமான பதிலை கிருஷ்ணகுமார் அளித்திருந்தார். சித்தா அலோபதி மருத்துவர்களோ வெண்காரம் என்பது போரக்ஸ் ஆக்சைடு எனப்படும் மருந்துகளுக்கான மூலப்பொருள், இது உடல் எடையை குறைக்காது, அப்படி இருக்க இதை உடல் எடையை குறைக்கும் என யூடியூபில் பரிந்துரை செய்து பேசியதை குற்றம் என குற்றம் சாட்டினர். வெங்காயத்தை பொடி பண்ணி தூவி விட்டுறணும், சுத்தி பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஊழச்சதையெல்லாம் குறைச்சு ஸ்லிம்மா ஃபிட் ஆகிடும். அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கப்படுகிறது என அந்த யூடியூப் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படித்த அலோபதி எனப்படும் ஆங்கில மருத்துவர்கள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா எனப்படும் நேச்சுரோபதி ஆகிய 5 விதமான இந்திய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்களாக உள்ளனர். அப்படி இருக்க இயற்கை வைத்தியர் என சொல்லிக்கொள்ளும் கிருஷ்ணகுமார் எந்த மருத்துவத்தை சேர்ந்தவர்? அவர் அங்கீகாரம் பெற்ற பதிவு பெற்ற மருத்துவரா? எந்த அடிப்படையில் உடல் எடையை குறைக்க வெண்காரம் சாப்பிட பரிந்துரை செய்தார் என்பது குறித்த விளக்கம் கேட்க இயற்கை வைத்தியர் என சொல்லிக்கொள்ளும் கிருஷ்ணகுமாரின் செல்போனுக்கு அப்போதே தொடர்பு கொண்ட போது அவர் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஹலோ, வணக்கங்க. கிருஷ்ணகுமார் சார் இருக்காருங்களா? இயற்கை வைத்தியர். இல்லங்க சார், அவங்க 5 மணிக்கு வெளியாயிட்டாங்க. என்னங்க? 5 மணிக்கு வெளியாயிட்டாரு. 5 மணி வரைக்கும் தான் கிளினிக். அப்படிங்களா? ஓகே. இப்ப அவருடைய நம்பர் இருக்குங்களா? இல்ல சார், அவங்க நம்பர் எங்களுக்கு இல்ல. நீங்க யாரு? கிளினிக் நம்பருங்களா அது? அவர் என்ன பதிவு பெற்ற மருத்துவரா? என்ன மருத்துவருங்க அவரு? தெரியல சார், நீங்க என்ன டீடைல் கேக்குறமோ அந்த நம்பர்ல மெசேஜா கொடுங்க, தகவல் கொடுப்பாங்க. நாங்க பாலிமர்ல இருந்து பேசுறோமா, டிவில இருந்து பேசுறோம். ஓகே சார். அவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்களா? ஆமா சார். வீடியோ போட்ட பிறகு ஒரு கல்லூரி மாணவி இறந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அங்கதான் வேலை பாக்குறீங்களாமா? ஆமா சார், ஆமா. என்னன்னா அவர் என்ன மருத்துவர், அவர் எந்த அடிப்படையில இந்த ஏன்னா இப்ப ஒரு செய்தி வெளியிடறதுக்கு முன்னால என்ன மருத்துவர் என்ன படிச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க மெசேஜா கொடுங்க, தகவல் கொடுப்பாங்க. என்ன மெசேஜா போடணும்? 10 மணிக்கு வருவாங்க, பேசுங்க. இல்லம்மா, அவருடைய நம்பர் கொடுத்து விட்டீங்கன்னா நான் பேசிடுவேன்ல. இப்ப உடனே அவர் நம்பர் எங்ககிட்ட இருந்தா அவங்ககிட்ட கேட்டுட்டு கொடுங்கம்மா, கேட்டுட்டு கொடுங்க. நீங்க அவர்கிட்ட தானே வேலை பாக்குறீங்க சார். இருந்தா பர்சனல் நம்பர் எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. கிளினிக்ல வந்து கால் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. இந்த நிலையில்தான் மாணவியின் உயிரிழப்புக்கு காரணமான இயற்கை வைத்தியர் என சொல்லிக்கொள்ளும் கிருஷ்ணகுமார் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா?
அவர் அங்கீகார மருத்துவர் தானா என விசாரிக்கப்பட்டதா என தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் விஜயலட்சுமி IAS தொடர்பு கொண்டு கேட்டபோது மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் மானக் ஷா என்பவரிடம் பேசுங்கள் என்றார். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் மானக் ஷாவை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட இயற்கை வைத்தியர் மீது நடவடிக்கை எடுக்க மதுரை மாவட்ட இந்திய மருத்துவத்தை சேர்ந்த டிரக் இன்ஸ்பெக்டர் டாக்டர் அன்னகாமுவிற்கு 20ஆம் தேதியே கடிதம் அனுப்பிவிட்டோம். கல்லூரி மாணவி வெண்காரம் வாங்கியது நாட்டு மருந்து கடை கூட இல்லை, பழச்சரக்கு கடையில் இந்த வெண்காரத்தை விற்றுள்ளார்கள். டாக்டர்களின் பரிந்துரை இல்லாமல் வெண்காரத்தை விற்கக்கூடாது என எச்சரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வெண்காரத்தை போல வெவ்வேறு மூலப்பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடாது, மீறி விற்கிறார்களா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது என்றவரிடம் மீறி விற்றால் என்ன நடவடிக்கை என கேட்டபோது அவர் கொடுத்த பதில்தான் மேலும் அதிர்ச்சியூட்டியது. அதாவது அலோபதி மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் விற்பனை செய்ய லைசென்ஸ் பெற வேண்டும் என்ற நடைமுறைகள் உள்ளன. ஆனால் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருந்துகளை விற்பனை செய்யும் லைசென்ஸ் நடைமுறைகள் இந்திய அளவிலேயே இல்லை. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறோம் என்றார். சார், அந்த சம்பந்தப்பட்ட அந்த இயற்கை வைத்தியர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம அந்த மதுரை மாவட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம லெட்டர் உடனே 20ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 20ஆம் தேதியே நம்ம அவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கிறோம். பர்டிகுலர் அந்த விற்பனை செய்த கடை அது ஒரு நாட்டு மருந்து கடை கிடையாது, அவன் ஒரு பலசரக்கு கடை. எல்லாமே அவன் பூஜை பொருட்கள், பலசரக்கு எல்லாமே விற்கக்கூடிய ஒரு கடையில தான் இதை வச்சு வித்துட்டு இருந்திருக்கிறாப்ல. அந்த கடையை போய் உடனே அவங்க சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டாக்டர் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவர் பரிந்துரை இல்லாம இதை விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். வெங்காரம் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லயும் இந்த மாதிரி செக்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி வெங்காரம் மட்டும் இல்ல, ஏதாவது குறிப்பாக சித்த மருத்துவர்கள் அல்லது ஆயுர்வேத யுனானி மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் எந்த மருத்துவருடைய ஒரு பரிந்துரை சீட்டு இல்லாம அந்த மூலப்பொருட்களை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருந்து ஆய்வாளர்களுக்கும் நம்ம உத்தரவு கொடுத்திருக்கோம். இப்ப இதை மீறி விற்றால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை சார்? இது மீறி விற்றால் என்ன நடவடிக்கைன்னு சொல்லும் போது நமக்கு இந்த பொதுவாக நாட்டு மருந்து கடைகளுக்கு குறிப்பிட்ட அந்த லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன இதுவரைக்கும் இந்திய அரசு அளவுலயே அது கிடையாது சார். இல்ல. ஆமா, அது அலோபதி மருந்துக்கு இருக்குது லைசன்சிங் முறைகள் இருக்குது, ஹோமியோபதி மருந்து கடைகளுக்கும் லைசன்சிங் முறைகள் இருக்கு. ஆனா நமக்கு இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருந்துகளுக்கு இந்திய அளவுல லைசன்ஸ் முறைகள் கிடையாது. சரி, ஒருவேளை ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். நம்ம இப்ப ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லிருக்கோம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் இந்த மாதிரி மூலப்பொருட்கள் விற்கும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம், அந்த டாக்டர் மூலம் பரிந்துரை, அந்த மாதிரி அவங்க யாருக்கு எவ்வளவு வித்திருக்கிறாங்கன்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கிறோம். அந்த இயற்கை வைத்தியர்னு சொல்லிட்டு கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் தானே அந்த யூடியூப்ல பேசினாரு வெங்காரம் சாப்பிட சொல்லி. சரிங்க சார். அவர் மேல என்ன சார் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு சார்? அவர் மேல நடவடிக்கை எடுக்க நம்ம கொடுத்துருக்கிறோம். பட் என்னதான் சார் அது அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்னதான் சார் வரும்? இயற்கை வைத்தியர் என கூறிக்கொள்ளும் கிருஷ்ணகுமார் இயற்கை வைத்தியர் தானா? அவர் கவுன்சிலில் பதிவு செய்துள்ளாரா? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேட்டதற்கு மதுரை மாவட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டர் அன்னகாமுவிற்கு தான் தெரியும் என்றதும் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோதுதான் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது வெண்காரம் விற்ற கடையத்தான் ஆய்வு செய்தோம், இயற்கை வைத்தியர் என சொல்லிக்கொள்ளும் கிருஷ்ணகுமார் மீது நடவடிக்கை எடுப்பது எங்கள் வரம்புக்குள் வரவில்லை என அதிர்ச்சி கொடுத்தார். சார், எங்க சைடு நாங்க கடை அந்த வெங்காரம் வித்த கடை அதுதான் சார் என்கொயரி பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே மேடம், அப்ப அந்த இயற்கை வைத்தியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கலீங்களா? அவர்கிட்ட நம்ம எதுவும் விசாரிக்கலீங்களா? எங்க வரம்புக்குள்ள இல்ல சார், அது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கடை அந்த இது மட்டும் தான் சார் நாங்க விசாரிச்சிருக்கோம். இப்ப அந்த உங்களுடைய வரம்புக்குள்ள வரலன்னா அப்ப அவரு எங்க இருக்கிறாரு? அவரை பத்தி எதுவுமே நீங்க விசாரிக்கல? இல்ல சார், நாங்க விசாரிக்கல சார். அப்ப இது யாரு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு மேடம் இருக்கு? மேடம், யூடியூப்ல வந்ததுன்னா சார் அவங்க மேனேஜ் சார்ட்ட தான் சார் கேட்கணும். யார்கிட்ட மேடம்? மேனேஜ் சார்ட்ட தான் சார் கேட்கணும். அதாவது கல்லூரி மாணவி உயிரிழந்து 8 நாட்கள் ஆகியும் கூட கிருஷ்ணகுமாரிடம் விசாரணை கூட நடத்தவில்லை என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இணை இயக்குனர் டாக்டர் கோமலவள்ளியிடம் கேட்டபோது
அவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாம் கேட்டபோது அதிகாரிகளிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றார். இயற்கை வைத்தியர்னு போட்டுக்கிட்டு அந்த யூடியூப்ல சொன்னவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்குமா மேடம்? யாருனாங்களா? ம் அது ஒண்ணும் இது வரைக்கும் எடுக்கலையே சார். நான் இப்ப என்ன consult காரணம் மேடம்? பண்றேனே, எங்க அதிகாரிகள்ட்ட பேசுறேனே. சரிங்க மேடம். இதனைத் தொடர்ந்து சில மணி நேரத்தில் நம்மிடம் பேசிய இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இணை இயக்குநர் டாக்டர் கோமலவள்ளி, நீங்கள் சொன்ன பிறகு இயற்கை வைத்தியர் என கூறிக்கொண்டு மருத்துவ ஆலோசனை வழங்கிய கிருஷ்ணகுமார் மீது மதுரை செல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டோம் என்றார். சார் இப்போ நாங்க இது பண்ணிட்டோம் சார், ஆக்ஷன் எடுத்துட்டோம். அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம். அவர் மேல எந்த ஸ்டேஷன் மேடம்? செல்லூர், மதுரை. மதுரை செல்லூர். நாங்க அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சரிங்க மேடம். நீங்க சொன்ன பிறகு கொடுத்துட்டோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வெண்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி வாந்தி, கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தப்போக்கு என கடந்த ஜனவரி 19ஆம் தேதி சித்திரவதையை அடைந்து உயிரிழந்தார். ஆனால் 8 நாட்களுக்கு பிறகு 27ஆம் தேதி தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை அதிகாரிகள் தங்களது நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் இயற்கை வைத்தியர் என கூறிக்கொண்டு மாணவியின் உயிரிழப்புக்கு காரணமான கிருஷ்ணகுமார் விரைவில் கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. மேலும் இதுபோல் மருத்துவர் அல்லாதவர்கள் யூடியூபில் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கக்கூடாது, மீறி வழங்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.